தூத்துக்குடி மாவட்டம் ஏரல், கேம்லாபாத், சிறுத்தநல்லூர் பகுதிகளில் இருக்கும் தங்கள் உறவினர்களை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. அவர்களுக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை என சென்னையில் வசிக்கும் உறவினர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். 3 நாட்களாக தொடர்பு கொள்ள முடியாமல் இருப்பதால் விரைவில் தங்கள் உறவினர்களை மீட்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை ஓய்ந்தும் இன்னமும் தங்களுடைய உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என சென்னையில் இருக்கக்கூடிய சிலர் தெரிவித்திருக்கிறார்கள். யார் எங்கே இருக்கிறார்கள், கடைசியாக அவர்களை எப்போது தொடர்பு கொண்டார்கள் என்பதை அவர்களிடமே கேட்கலாம். வணக்கம், யார் இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க, கடைசியாக எப்போ பேசுனீங்க? என்னோட பேர் ரிஜாஸ். என்னோட உறவினர் கேம்லாபாத், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கேம்லாபாத்ன்ற இடத்துல இருக்காங்க. நேற்று மதியம் 2 மணிக்கிட்ட அவங்கள தொடர்பு கொண்டோம். அந்த டைமில் ரொம்ப அளவு தண்ணி இருந்ததுக்காக எல்லாருமே டெரஸில், அதாவது மொட்டை மாடியில் தான் எல்லாமே இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்குமே திருப்பி இன்னும் கான்டாக்ட் பண்ண முடியல. இங்கேருந்தும் சில பேர் போயிருக்காங்க உறவினர், ஆனால் அவங்களும் செய்திங்கன்ற ஊரை தாண்டி உள்ளே போக முடியல. அதே சமயம் எந்த ஒரு இந்த கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ரீச்சுமே அங்கே இன்னும் போகலை. அங்கேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் எங்களுக்கு வரலை. இப்போதைக்கு எந்த ஒரு நியூஸ்லையுமே அந்த ஊரை பற்றி தெரியல. தூத்துக்குடியிலேருந்து அது எல்லா ஊரையும் பார்க்குறோம் நியூஸில். ஆனால் கேம்லாபாத், ஆழ்வார்த்தங்கரை, ஏரல், சிறுத்தநல்லூர் இந்த ஒரு 4 ஊர்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அது அப்டேட்காக தான் நாங்கள் இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கால் பண்ண எந்த ஒரு ரீச்சுமே இல்லை அவங்களுக்கு. நேற்றுலேருந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அவங்களுக்கு சாப்பாடு போச்சா, எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. இது எல்லாருமே இது அங்கே அவங்க யார் யார் இருக்காங்க? குழந்தைகள் இருக்காங்களா, பெண்கள் இருக்காங்க, யார் யார் இருக்காங்க? குழந்தைகள் 3 குழந்தைகள் இருக்காங்க. எங்கள் ரிலேஷன்லேயே எங்கள் பாட்டி, எங்கள் மாமாவோட குழந்தைகள் எல்லாமே 3 கை குழந்தைகள் எல்லாமே ரொம்ப சின்ன குழந்தைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த இதில் மொட்டை மாடில் தான் இருக்கிறதே. டெரஸில் மட்டும் தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு சரியான போச்சா, சாப்பிட்டாங்களா இல்லையா, என்ன நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். திருநெல்வேலியில் ஒரு வீடு இடிஞ்சு விழுந்து, அது நியூஸ் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் இப்போ கேமராபாத்தில் என்ன நிலைமையில் இருக்காங்கன்னே தெரியல. ஒரு சில பேருக்கு போய் சாப்பாடு கொடுக்குற நிலைமை கூட இல்லை. இப்போது சிறுத்தநல்லூரில் எங்கள் சொந்த ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க. அங்கேருந்து தான் கொஞ்சம் பேர் சாப்பாடு போய் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு ரீச் பண்ண முடியல. இப்போ போனாங்களா இல்லையா, என்ன நடக்குது, என்ன நிலைமைனே எங்களுக்கு தெரியல இன்னும். உங்களுக்கு அங்கே யார் இருக்கிறாங்க? நீங்கள் கடைசி அவங்ககிட்ட எப்போ பேசுனீங்க? நான் எங்களுக்கு சொந்தக்காரங்க சிறுத்தநல்லூர் இருக்காங்க. நான் கடைசி அவங்கள்ட்ட பேசினது நேற்று காலையில் ஒரு 11 மணி இருக்கும். அதுக்கப்புறம் எங்களால் அவங்கள தொடர்பு கொள்ள முடியல. நான் ஃபோன் கால் பண்ணால் நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி வருது. என்னோட பெற்றோர், தகப்பனார் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. தம்பியும் அங்கே தான் ஊரில் தான் இருக்காப்புல. இப்போ அவங்கள காண்டாக்ட் பண்ணவும் முடியல. இப்போ அவங்களுடைய என்ன சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு இங்கே யாருமே கேதர் பண்ண முடியல. என்ன ஒரு அப்டேட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ சரௌண்டிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி. இப்போ அங்கே உள்ள மக்களையும் யாரையும் ரீச் பண்ண முடியல. ரீச் பண்ணாதனால அவங்களுக்கு ஃபுட்டு ப்ராப்பராக போயிருதா, அவங்களுக்கு அத்தியாவசியமான பொருள் எல்லாம் கிடைக்குதா என்னன்னே தெரியல. நீங்கள் அந்த ஊரில் இருந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அங்கே இது மாதிரி தண்ணி வந்திருக்கா? இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு, அங்கே எவ்வளோ பெரிய பாதிப்பில் அவங்க இருக்கிறதா கடைசியாக அவங்க சொன்னாங்க உங்ககிட்ட? இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிறந்து கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆகுது. அந்த ஊரில் தான் நானும் சின்ன வயசுலேருந்து பிறந்து வாழ்ந்துட்டுருக்கேன். நான் சென்னை கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆகுது. எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் அங்கே எந்த ஒரு தண்ணி வந்தது கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக லாஸ்ட்டாக வீடியோ அனுப்புகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓவரால் உசரத்துக்கு தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது. அதனால தான் மக்கள் யாராலையும் இங்கேயும் வர முடியல, இங்கேருந்து மக்களும் யாராலையும் போக முடியாத கண்டிஷனில் இருக்கிறாங்க. இவர்கள் குறிப்பிட்டது போல இந்த பகுதி, தூத்துக்குடி பகுதியில் பல்வேறு இடங்களில் மீட்பு பணிகள் நடைபெற்று வந்தாலும் இன்னமும் அவர்களுடைய உறவினர்கள் எங்கு இருக்கிறார்களா? இவர் குறிப்பிட்டது போல வீடு இடிந்து விழுந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இருப்பினும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலையில் என்ன நடந்திருக்குமோ என்ற ஒரு அச்ச உணர்வோடு இருக்கிறார்கள். அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்களுக்கு உணவு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.